टोकनी का फिर टोके नारायण योगे श्रीमते श्रीमद् श्री वेदांत देशीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी ब्रह्म दिव्यपादुका देवक श्रीमंतरमोग श्री नारायण इंद्र महादेशिकाय नमः நாம் ஆசிரமாயிட்டேருந்து இந்த ஊருக்கு வரணும் வரணும்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் எம்பெருமானுடைய ஒரு திருவுள்ளம் இல்லாதவனா எந்த ஒரு காரியமும் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது இது நிதர்சனம். ஒரு தடவை வந்துடுறதுன்னு அழகு பெரிய அழகுங்களோட கிளம்பி இது வந்து வந்தோம், கர்மூர் வந்து வந்தோம் ஆனால் சந்தர்ப்பம் வந்து சரியா இல்லை. அதுக்கும் பகவத் அனுகிரகம் இல்லாத போனால் நம்ம எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காதுன்றது தீர்மானமான நமக்கு அறியறதுக்கு தான் பெருமாள் மாதிரி பல விதமான சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்குறோம். அதே நாம் புரிஞ்சுட்டோம்னா பெருமானுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு, அது எவ்வளவுங்கிறது அளவிட முடியாது. அதனால நிரவதிக தயம், அவருடைய அளவு தயம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, சொல்ல முடியுமா? பெருமாளத்தில் யாருக்கு என்ன தயம் ஒண்ணுன்னு ஒரு சமயம் அவன் நினைச்சது உண்டு. பெருமாள் நினைச்சு அவருடைய குணத்தை நாம் நினைக்கிறதாக ஒரு சமயம் பூர்வாசிரமத்தில் நினைக்கும் போது கிட்ட போய் பெருமாளை சேவிக்க முடியுமான்னு நினைச்சது உண்டு. ஆனால் அவன் என்ன பண்ணா, நீ கிட்ட என்னடா சேவிக்கிறது, நீ தொட்டே நான் அவனை ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கணும். அது அவனுடைய ஒரு சௌரபியத்துக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு அனுகிரகம் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சம். ஆச்சாரியனுடைய கடாட்சம், அதுவும் நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாத போனால் எந்த ஒரு காரியமும் எது பண்ணினாலும் அது பலன் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்கள் ஆச்சாரியனுடைய அனுகிரகம், அதாவது முக்கூர் அழகிங்களுடைய ஒரு சுவேனம், அந்த அழகிங்களுடைய ஒரு திருநட்சத்திரம் அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு நட்சத்திரம் மட்டும் இல்லை, அந்த அழகினுடைய எந்த ஒரு காரியமே சுபம் தான் அர்த்தம். அப்படி ஒரு காரியம் பண்ணி பெரிய அழகிங்கரை நியமிச்சாச்சு. அந்த அழகிங்கரும் சுபமான எண்ணத்தில் யாராரோ என்னவோ பண்ணுற போது விட நம்ம கூட்டு எடுத்து பண்ணி மாதிரி பெருமாளுக்கு பண்ணணுங்கிற போது அது நாம் ஏதோ ஜன்மாந்தரத்தில் யாராக இருந்தாலும் ஒரு சுகிருதம் இருந்தாலோ சுகிருத விசேஷம் இருந்தால் தான் பெருமாளை சேவிக்கிறதோ இல்லை அவனுடைய ஒரு சம்பந்தமான ஒரு காரியங்கள் நடக்கிறதோ நடக்குமே தவிர இல்லாத போனா நடக்காது. மாதிரி இந்த இடத்துக்கு வரபோது நம்ம பூர்வாசிரமத்தில் நிறையா வந்திருக்கோம், எல்லா இடத்துக்கும் வந்திருக்கனாலும் கூட இப்போ வர்றது ஒரு அபூர்வம். 5-6 வருஷமாக வரலேங்கிற போது பார்க்கிற போது என்னன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் வேதம் வல்லார்களை கொண்டு பரமம் பாதம் பண்ணிக்குன்னு சொல்ல வேதாத்தியனம் மன்னவாளை கொடுத்து நாம் இது பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்கிட்ட அவர் சம்பத்து சொல்கிற போதே சொன்னால் என்னன்னு கேட்டால் இங்கே எல்லாரையும் வரச்சு இருக்கேன்னு கேட்டால் இப்போ வந்திருக்கிறேன். அதில் ஒரு பெருமை நமக்கு என்னன்னு கேட்டால் வந்திருக்கிறவாள் எல்லாரும் நமக்கு பரிச்சயமான குழந்தைகள் தான். எல்லாருமே இந்த ரொம்ப அபூர்வம் நமக்கு பரிச்சயமாகாத மாத்தாள் இத்தனை பேர் வந்திருக்காங்க. இத்தனை பேரும் நமக்கு எல்லாம் பரிச்சிடுவாங்க. நான் குழந்தைகள் அவள் அத்தியனம் நாளாக இருக்கட்டும், இன்னொன்று ஆகட்டும். அதே மாதிரி இந்த பரசார குழந்தைகள், இந்த குழந்தைகளெல்லாம் நாம் பார்க்கிற போது என்ன பண்ணோம், நாம் அத்தியனம் பண்ணலையே அந்த பண்ணலையே நினைச்சு இந்த மாதிரி அத்தியனம் பண்ணுற குழந்தைகளுக்கு நம்மால் முடிஞ்ச உபகாரங்கள் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணவனுக்கு வந்து நாம் எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணணும். எந்த தான தர்மங்கள் பண்ணினாலும் கூட அதுக்கு அப்போ வரணும். இப்போ ஒரு கல்யாணத்தில் பெருசாக ஒரு கச்சேரி வைக்கலாம். கச்சேரி வச்சா என்ன ஆகும், 2 மணி நேரம் நல்லா கச்சேரியை ரசித்தோம், அவ்வளவுதான். இதோட அதுக்கப்புறம் என்ன பலன், ரசித்த பலன் உண்டு. 2 மணி நேரம் ரசித்தாச்சு பலன் உண்டு. அந்த கல்யாணத்தில் நிறைய நன்னா மிருஷ்டாந்தமாக கல்யாணாசனம் பண்ணோம். அது எந்த மட்டும் ஆச்சு, சாப்பிட்ற மட்டும் ஆச்சு. இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகணும்னு கேட்டால் அப்போதைக்கு அப்போது கொடுப்பாங்க. ஆனால் வேதாத்தியனம் பண்ணி அதனாலேயே ஜீவிக்கிறவனுக்கு ஒரே ஒரு வேளை சாதம் நம்ம போட்டோம்னா என்னமுன்னா, அவன் வேதம் சொல்லி ஒரு வேளை ஒருத்தருக்கு சாதம் போடுறோம். அந்த சாதம் போட்டது அவன் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறான், இப்போ வேதாத்தியனம் பண்ணுவான். என்ன பண்ணுவான், இப்போ இருக்கா பழைய நாட்டில் வேதாத்தியனம் பண்ணுவாங்க. சாப்பிட்டாச்சுன்னா வேதம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவன் வேதம் தான் சொல்லிட்டு போனான். அந்த வேதாபியாசத்தினால இவனுடைய நாம் போட்ட சாதம் ஜீரணமாச்சுன்னா அது எத்தனை நாளி அவன் வயதில் இருக்கோ அத்தனை தலைமுறையை அது காப்பாற்றுது. ஒரு 4 மணி நேரம் இருக்கான்னா 40 தலைமுறை காப்பாற்று. இப்படி வேதத்துக்குள்ள மகத்துவம், வேதத்தினால்தான் எம்பெருமான் பிரதிபாத்தியம், வேதத்தினால்தான் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும். இதாகணும் எஸ்ய நிஷ்டிதம் வேதாக, அவருடைய மூச்சு காத்து எப்போ வேதம் உண்டாச்சு எப்போ பகவான் உண்டாச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா, முடியாது. அதனால அவனுடைய ஒரு இது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொன்னால் ஐயா வேதாத்தியனம் பண்ணலாம் தெரியும். நம்ம இவாளையை கூட்டு நம்ம ஆராதிக்கணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி வந்த உடனேயே நல்லா இருக்குது. அது கிராமங்கள்லாம் போயிடுது. எல்லா கிராமங்கள்லையும் நிறைய நாளில் அத்தியனம் பண்ணவாள் எல்லாம் ஊருக்கு தான் இருந்தா. இப்போ எந்த கிராமத்தில் கேட்டாலும் இல்லை, டவுனில் இருக்கும். டவுனில் இருக்கிறவாழ்லாமும் கூட எல்லாருக்கும் ஸ்திரீகளாகட்டும் வாழாட்டும் ஒரு கோஷ்டி, ஆண்டாள் கோஷ்டி, இன்னொன்று அப்படின்னா இப்போ பாட்டு ஊரில் கிராமத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை.
ராமபுரம் பெருமாள் சன்னதிக்கு விதேசம் தான் இருக்கு. விதேசங்களில் கூட இப்போ ஆறாவதன் சன்னதி பெரிய ஆறாவதனால தான் நமக்கு இன்னைக்கு அருளி செயல் கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு ஆறாவதன் அந்த கும்போணம் சார்ந்தபாணி பெருமாள் தான் இல்லாத போனால் இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. என்று கேட்டால் அந்த ஊருக்கு நாதமணிகள் போதான் அவர் உழையின் மலைவழி பேச்சு அவளை உயிர்விட்டான் கடவுளே சரணாக கொண்ட குருவோர் கடவோர் முடிப்பான் சொன்னவாயிரத்துள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஒரு 1000 பாகங்களுக்கு பாக்கி 1990 நான் தெரியாது சுவாமின்னு 10 பாகம்னா பண்ணிட்டு சொன்னான். வேறு 10 பாகத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்லலை. அப்போ உடனே என்ன பண்ணேன்னா நாதமணிகள் அங்கே இருந்து விசாரிச்சார். எங்கே போனாலும் இந்த 10 பாகம் தான் சொல்லியிருந்தான். உடனே மதுரகவி ஆழ்வார் கண்ணனின் திருத்தாங்க நித்தியம் ஆவர்த்தி பண்ணி நம்மாழ்வார் சாட்சாத்காரமாய் பிரபந்தம் பூரா கிடைச்சதுன்னு நம்மளுடைய இதில் இருக்கு. அதனால என்ன பண்ணோம், அந்த 6ஆவதுக்கு அதுக்கு சொல்லுறேன். அந்த 6ஆவதுக்கே வேறுபாராயணம் இல்லை. பாடராச்சாரி பாட்டு பப்ளிகா பாடராச்சாரி பாடலாம் எத்தனையோ பேர் இருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ 61 நடத்துனா ஒன்றும் பண்ணுறா பாராயணம் நடக்கிறதுக்கு இல்லை. அப்படி பார்த்தா இங்கெல்லாம் இருக்கிற போது இங்கே விமானம் நடத்தினா பார்த்தா விபவமாக செம்பூர் மடத்துல பார்த்தா பாராயணம்னா 50 பேர் வராங்கன்னா இப்போ இங்கே நடத்துல நெருங்கில் இங்கே பார்த்தா பாராயணம் வரேன்னா ஸோ இங்கே பார்த்தா இப்போ அத்தனை பேர் அப்படின்னு ஒரு குழந்தைகள் வந்திருக்கா. இந்த மாதிரி வந்துட்டா அங்கெல்லாம் இல்லை. விதேசத்தில் இருந்தாத இதுதான் இப்போ விதேசம், இதுதான் புண்ணிய பூமியாக இருக்கணும் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் பெருமாள் அனுகிரகத்துக்கு நமக்கு பார்க்க வாங்கினதுன்னா பெருமாள் 10 நாளைக்கு 2 வர எல்லாரும் நிறைய பேர் சேவிக்கணும். பெருமாளை நிறையா சேவிக்கத்தான் அவனுக்கு ஒரு சாநித்தியம், நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் காத்தால் நாழியாக்காதையும் பண்ணிடுவோம். அது ஒரு காரியம் நம்ம நம்மளத்தில் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டால் 8:30 மணிக்கு மங்களாத்து போயிடுவோம். ஏன்னா நாழி ஆகிறது இல்லை. பாபா 8:30 மணி 9 மணிக்கு ஆவிக்கு போகணுன்னாலும் பரவாயில்ல. 8:30 மணிக்கு மங்களாத்தி ஆகிடும். பெருமாளை சேவிக்கலாம். இங்கேருந்து அப்புறம் செம்பூரில் போய் தைமாதம் 3 தேதி 4 தெய்வமும் இதாக இருக்க போகிறோம். எல்லாரும் நிறையா சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை நிறையா பார்த்து பெருமாள்